தொடர்பாக ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. பாஜக எம்பி ஹேமமாலினி தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவை அமைத்து பாஜக தலைமை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. குழுவில் பாஜக எம்பிக்கள் அனுராக் சிங் தாக்கூர், தேஜஸ்வி சூர்யா, பிரேஷ்லால், சிவசேனா எம்பி ஸ்ரீகாந்த் ஷிண்டே ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், விவரங்கள். பிரகாஷ், கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவம், குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பரப்புரையின் மீது நடைபெற்ற அந்த துயர சம்பவத்துல இதுவரைக்குமே 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. மேலும் பலர் சிகிச்சையில இருக்கிறாங்க. கரூரில் நடைபெற்ற இந்த துயர சம்பவம் சார்பாக குறிப்பாக முதலமைச்சராகட்டும், துணை அமைச்சராகட்டும் உள்ளிட்டவர்கள்லாம் அங்க நேர்ல போய் பார்த்திருக்காங்க. அதே சமயம் ஆளுங்கட்சியும் சரி, கூட்டணி கட்சிகளும் சரி, அதே போல எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களும் சரி, குறிப்பா பாஜக சார்பில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, தற்போதைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பலரும் போய் பார்வையிட்டிருக்காங்க. சிறிது நேரத்திற்கு முன்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் ஆகியோர்லாம் போய் பார்த்திருக்காங்க. ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில குழு அமைக்கப்பட்டு தமிழக அரசின் மூலமா விசாரணை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்புல சிபிஐ விசாரணை வேண்டும் சொல்லிட்டு மனுவெல்லாம் கொடுக்கப்பட்டு, அதே சமயம் பல்வேறு கோரிக்கைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. பாஜக தரப்புலையும் அண்ணாமலை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது தேசிய தலைமை, அதாவது பாஜகவுடைய தேசிய தலைமை என்டிஏ கூட்டணி தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க. குறிப்பா எம்பி ஹேமமாலினி தலைமையில 8 பேர் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழு கரூர் துயரம் சம்பவம் தொடர்பாக நேர்ல கரூருக்கு அங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கவும், அதே போல உண்மை சம்பவம் என்ன நடந்தது, எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல அவங்க இருந்தாங்க உள்ளிட்ட முக்கியமான விஷயங்களை விசாரிச்சு அது மூலியமா ஒரு அறிக்கையை தயாரிப்பதற்காக இந்த 8 பேர் அடங்கி இருக்கக்கூடிய குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவுல பாக்குறப்ப குறிப்பா ஹேமமாலினி அவங்க வழிநடத்தலின் பேர்ல மீதி இருக்கக்கூடிய 7 பேரும் அந்த குழுவில் அடங்கியிருக்காங்க. குறிப்பா முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சரும் தற்போதைய எம்பியுமாக இருக்கக்கூடிய அனுராக் சிங் தாக்கூர், அதே போல தேஜஸ்வி சூர்யா, முன்னாள் டிஜிபியாக இருக்கக்கூடிய தற்போது எம்பியாக இருக்கக்கூடிய பிரஜ்லால், சிவசேனாவை சேர்ந்த எம்பி ஸ்ரீகாந்த் ஷிண்டே, அதே போல அபரிச்சிதா சரங்கி, ரேகா சர்மா, புத்த மகேஷ் குமார், டிடிபி ஆகியோர் இந்த உறுப்பினர்களா இருக்காங்க. இவர்கள் விரைவா செயல்பட்டு இந்த பாஜக தேசிய தலைவர் நட்டாவினுடைய உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழுவில் இருக்கிறவர்கள் விரைவா செயல்பட்டு கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவத்திற்கு அவர்கள் நேரில் சந்தித்து அந்த குடும்பங்களுக்கு, உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கும் சரி, காயப்பட்டவர்கள் குடும்பத்துக்கும் அவங்களோட இணக்கமா இருந்து அவர்களோட ஆதரவு தெரிவித்த பிறகு இந்த சம்பவம் நடைபெற்றதுக்கான முழுமையான அறிக்கையை தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் இந்த அமைக்கப்பட்டிருக்க குழு தயாரித்து வழங்கணும் அப்படின்னு உத்தரவிடப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமையில் இருந்து. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன். கரூர் சம்பவம் தொடர்பாக ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜக எம்பி ஹேமமாலினி தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவை அமைத்து பாஜக தலைமை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. நம்ம திருச்சியின் புதிய பிரம்மாண்டமான பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உங்க வாழ்க்கை இன்னும் பிரம்மாண்டமாக்க நீங்க ரெடியா? எஸ், நம்ம ஜி ஸ்கொயரோட நெஸ்ட் ப்ராஜெக்ட் நியூ பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்திலேயே, அதுவும் சென்னை மதுரை ஹைவேலயே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பஞ்சப்பூர்ல வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் கூட இருக்கிற கம்யூனிட்டிக்குள்ள இண்டிவிஜுவல் பிளாட்ஸ் பட்டாவோட தராங்க நம்ம ஜி ஸ்கொயர். அறிமுகப்படுத்துகிறோம் ஜி ஸ்கொயர் நெஸ்ட், திருச்சியின் அடுத்த அடையாளம். லான்ச்சிங் பிரைஸ் ஆஃப் வில்லா பிளாட்ஸ் ஜஸ்ட் ₹299 per square feet மட்டும்தான். உங்கள் சுதந்திரத்துக்கான முதலடி ஜி ஸ்கொயர் நெஸ்ட் பஞ்சப்பூர். இப்பவே புக் பண்ணுங்க. For bookings call 8939760004.